இப்போ வந்துட்டு நம்ம சரி த்ரெட்டை வச்சு லாங் செயின் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் சரி த்ரெட். ஸோ சரி த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்டில் வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்க போகிறோம். நான் முடிச்சு போட்டுட்டு ஒரு த்ரெட்டில் தான் முடிச்சு போட்டு யூஸ் பண்ணுவோம் சரி த்ரெட்டை பொறுத்தவரை. ஸோ எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு கட்டை விரல் நடுவிரலையும் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி சுற்றிக்குவோம். ஸோ திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டதை கட்டை விரலையும் நடுவிரலையும் வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலை சுற்றி அந்த நூலை வந்து கீழே விட்டுக்கணும். ஸோ இந்த நூலை பிடிச்சிருக்கிற விரலை வந்துட்டு நம்ம போட்டிருக்கிற லைனுக்கு கீழே வச்சுட்டு இந்த நீடியில் வந்து எப்படி பிடிச்சிருக்கணும்னா லைனை வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி, அந்த நீடியில் உள்ள அந்த டிப்பு இருக்குல்ல அது வந்து லைனை வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ அந்த நீடியில் கீழே குத்தி நம்ம பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து மேலே இழுக்க போகிறோம். இப்போ அதை எப்படி இழுக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை எப்படி பிடிப்போம்? ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு நீடில் எப்படி கிளாத்துக்கு வெளியே எடுப்போம் த்ரெட்டு அப்படின்னா இந்த நீடிலுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் இடையில கிளாத் இருக்கும். ஸோ அந்த நீடியில் விட்டு அந்த த்ரெட்டை வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சி இழுத்துட்டு அந்த விரலை வந்து விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அதே மாதிரி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கிறோம். அடுத்து கீழே குத்திட்டு அந்த நீடிலுக்கு முன்னாடி வந்து த்ரெட்டை சுற்றுவோம். இப்போ எப்படி சுற்றுறோன்னா இந்த இருக்கா நீடிலுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு த்ரெட்டை வச்சே தான் போடுவோம். எடுத்துக்கிறோம். அடுத்து மேலே ஸ்டிச்சு போடணும். எப்படின்னா இந்த மாதிரி எடுத்தோடனே திருப்பிடணும். எடுக்கிறோம், உள்ளே விடுறோம், அப்படியே அந்த சைடு திருப்பிடணும். கீழே முன்னாடி சுற்றுவோம். நீடிலுக்கு முன்னாடி சுற்றிட்டு வெளியே வந்து அந்த த்ரெட்டை எடுத்து பக்கத்தில் உடனே திருப்பிடணும். ஸோ கீழே எப்படி சுற்றுறதுனா இந்த மாதிரி தான் சுற்றணும். மேலே எப்படின்னா அந்த த்ரெட்டுக்குள்ளே எடுத்தோன்னே அந்த சைடு திருப்பிடணும். ஒரே சைடு தான் திருப்பணும். ஸோ இந்த மாதிரி தான் அவ்வளோலாம் லாங் செயின். ஸோ இந்த மாதிரி தான் போடுவோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து நீடிலுக்கு முன்னாடி சுற்றுறோம், எடுத்தோன்னே அந்த த்ரெட்டு அந்த சைடு திருப்பிடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்படியே தான் நம்ம வந்து லாங் செயின் போடுவோம். ஸோ என்னாட் எப்படி போடுறதுனா அதை பிடிச்சிட்டு சென்டர் விரலை வச்சு அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே இன்னொரு த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்குள்ளே வரும். அடுத்து செகண்ட் த்ரெட்டுக்குள்ளே ஒரு நீடியில் விட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுக்க போகிறோம். கீழே வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டோன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான்.